அவன் பொண்ணை தான் தூக்க போறோன்னு அவனுக்கு தெரியாதுல்ல. அதனால அவன் பொண்ணை நாம தூக்குற வரைக்கும் அவன்கிட்ட எந்த ஹெல்ப் வேணாலும் கேட்கணும். அவனை நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்டா. சார், இப்படி இருந்தா நாங்க எப்படி சார் கவியை தூக்க முடியும்? என்னாச்சு? அங்க பாருங்க சார், கவி கூடயே உங்க பொண்ணு இருக்காங்க சார். கவி தனியா இருந்தா தானே கவியை தூக்க முடியும். அதனால உங்க பொண்ணை கொஞ்சம் தனியா வர சொல்லுங்க சார். டேய் தம்பிகளா, அது எப்பறா என் பொண்ணு கவி கூட இருக்கிறப்ப கவி முன்னாடியே போய் சொல்ல முடியும்? சார், உங்களால நேர்ல போய் சொல்ல முடியாதுன்னா நீங்க எனக்கு ஒரு கால் பண்ணுங்க சார். நான் போய் மொபைல் உங்க பொண்ணுகிட்ட கொடுக்குறேன். உங்க பொண்ணு அதை வாங்கி பேசும்போது உங்க பொண்ணுகிட்ட நீங்க விஷயத்த சொல்லிடுங்க. அவ்வளவுதான், சிம்பிள். இது நல்ல ஐடியாவா இருக்கே. நான் உடனே கால் பண்றேன். வருது சார், வருது சார். அட்டெண்ட் பண்ணு. ஓகே சார். நீங்க அப்படியே லைன்ல இருங்க. இந்த போனை கொண்டு போய் உங்க பொண்ணுகிட்ட கொடுக்குறேன். சரி சரி, போ. எப்படியும் என் பொண்ணுதான் மனவரையில வந்து உட்கார போறா. மேடம், உங்களுக்கு தான் போன் வந்திருக்கு மேடம். உங்ககிட்ட தான் பேசணுமா? என்கிட்ட பேசணுமா? யாரு லைன்ல இருக்கா? வாங்கி பேசுங்க மேடம், அப்பதானே உங்களுக்கு தெரியும். யாருன்னு தெரியாம நான் எப்படி போன் வாங்கி பேசுறது? எல்லாம் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான் மேடம். ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? ஒருவேளை மகேஷ் மாமாவா இருப்பாரோ? சரி, கொடுங்க. ஹலோ மித்ரா, நான் அப்பா பேசுறேமா. ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ, யாரு? ஹலோ ஹலோ. ஹலோ. அப்பாமா, நான் தாம்மா அப்பா பேசுறேன். சொல்லுங்கப்பா. நீ கவி கூடவே இருந்தா பசங்க எப்படிமா கவியை தூக்குவாங்க? சரிப்பா, நான் அதை யோசிக்கவே இல்லப்பா. சரி, நீ அவ பக்கத்துல இருக்காத, கொஞ்சம் தள்ளி வா. நீ அவ பக்கத்துல போகாத, தனியா எங்கேயாவது போய் நில்லு. பசங்க அவளை பாத்துப்பாங்க. ஓகேப்பா. ஓகே, பேசிட்டேன். எப்படியோ இத பத்மா கிட்ட போய் சொல்லணும். இந்தாங்க, இது 2 பேரும் பையனுக்கு கொடுங்க. மாப்பிளைய வேஷ்டி சட்டையை மாத்திட்டு வர சொல்லுங்க. உருவாகி பொண்ணை அழிச்சிட்டு வாங்க. நல்லா இருக்கா? சரி.